Praise the Lord. Welcome to Heavenly Bread Bible Quiz. Genesis chapter 1 and 2. தேவன் ஆதியிலே எதை சிருஷ்டித்தார்? வானம் பூமி. தேவனால் பகல் என்று பெயரிடப்பட்டது வெளிச்சம். ஜலத்தின் மத்தியில் உண்டானது எது? ஆகாய விரிவு. ஜலத்தின் என்று ஜலத்தை பிரித்தது எது? ஆகாய விரிவு. தேவன் ஆகாய விரிவுக்கு என்ன பெயரிட்டார்? வானம். தேவனின் 6ஆம் நாள் படைப்பு எது? நில, மிருகங்கள் மற்றும் மனிதன். ஆண், பெண். தேவன் வெட்டாந்தரைக்கு என்ன பெயரிட்டார்? பூமி. காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக இருப்பது எது? சுடர்கள். பகலையும் இரவையும் ஆளுவது எது? சுடர்கள். சமுத்திரம் படைக்கப்பட்ட நாள் 3ஆம் நாள். எது பூமியில் பெருக கடவது? பறவைகள். பூமி அனைத்தையும் ஆளக்கடவர்கள் மனிதர்கள். 6ஆம் நாள் நில, மிருகங்கள், மனிதன், ஆண், பெண். 2ஆம் நாள் தேவனின் படைப்பு, ஆகாய விரிவு மற்றும் வானம். 5ஆம் நாள் நீர்வாழ் உயிர்கள், ஆகாய பறவைகள். 1ஆம் நாள் வெளிச்சம். 4ஆம் நாள் சுடர்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரம். 3ஆம் நாள் பூமி மற்றும் சமுத்திரம். பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவது எது? சுடர்கள். தேவன் தம்முடைய கிரியைகளை எந்த நாளில் நிறைவேற்றினார்? 7ஆம் நாள். ஆவியானவர் எங்கு அசைவாடி கொண்டிருந்தார்? ஜலத்தின் மேல். தேவன் மனுஷனை எப்படி சிருஷ்டித்தார்? தம்முடைய சாயலாக. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். தேவன் ஓய்ந்திருந்த நாள் எது? 7ஆம் நாள். தேவன் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினது எது? 7ஆம் நாள். செடி பூண்டு முளைக்காமல் இருக்க காரணம் என்ன? பூமியில் மழை பெய்யவில்லை. பூமியிலிருந்து எழும்பியது எது? மூடுபனி. கர்த்தர் மனுஷனை எதினால் உருவாக்கினார்? மண்ணினால். ஜீவாத்துமானவன் யார்? மனுஷன். நாசியில் ஊதப்பட்டது எது? ஜீவ சுவாசம். ஏதேன் தோட்டம் இருந்த திசை கிழக்கு. தோட்டத்தின் நடுவில் இருந்தது ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். கர்த்தர் பார்வைக்கு அழகும் நலமும் புசிப்பும் விருட்சங்களை முளைக்க பண்ணினார். ஏதேனிலிருந்து பிரிந்து ஓடிய ஆறுகள் எத்தனை? வகைப்படுத்துக. 4 ஆறுகள். அவை பைசோன், கீஹோன், இதைக்கேல், ஐபராத்து. பொன் விளையும் தேசம் எது? ஆவிலா தேசம். எதை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் கூறினார்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை.